எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். அதாவது இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மாஸ்க் அணியிறது அப்படிங்கிறது எவ்வளவு கட்டாயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியுது கிடையாதுங்க. சில ஸ்ட்ரிக்டான இண்டஸ்ட்ரியில சேஃப்டி ஹெல்மெட் இதெல்லாம் கட்டாயம், மாஸ்க்லாம் ரொம்ப கட்டாயம். இது கூட நார்மல் மாஸ்க், இன்னும் இந்த புகையெல்லாம் உள்ள போகாம விடக்கூடிய மாஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாஸ்க் அணியறதுனால அவங்க தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய புகை ரொம்ப டாக்ஸிக், நச்சு புகை, நச்சு தூசிகள், இதுல இருந்தெல்லாம் அவங்க நுரையீரலை பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்குங்க. வெறும் கொரோனாவுக்கு நம்ம யூஸ் பண்ணது மட்டும் கிடையாதுங்க. இப்போ இந்த மாஸ்க்கு வந்து நம்ம மூக்குக்குள்ளார தேவையில்லாம போகக்கூடிய பல விஷயங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த மாஸ்க் போன்ற விஷயங்களை நம்ம அணியாம விடும்போது நம்ம ஒரு ஹை ரிஸ்க்ல இருக்கிறோம், நிறைய புகையோ நிறைய கெமிக்கல்கள் உருவாகக்கூடிய ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நுரையீரலை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அப்படி நம்ம பார்த்துக்காம விடும்போது வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய் தான் ஐஎல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, இதை பற்றி பேசுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம நுரையீரலுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து பொதுவாக நம்ம அழுக்குகளை வெளியேற்றத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சளியை பிடிச்சாலும் சரி, கிருமி தொற்று ஏற்பட்டாலும் சரி, இது வந்து வெளியே தள்ளணும். நுரையீரலுக்குள்ளார சின்ன சின்ன காற்று பைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே உள்ள காற்று வந்ததுக்கப்புறம் நுரையீரல் முழுக்க இந்த காற்று பைகள் தாங்க இருக்கு, அல்வியோலை. இந்த காற்று பைகள் வந்து டேமேஜ் ஆகும்போது சில நேரம் இயற்கையாக வந்து ஆட்டோமேட்டிக்காக சளியை வெளியேற்றி நல்லபடியாக குணமாயிரும். ஆனால் சில சமயம் இந்த காற்று பைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து குணமாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று போய் ஒட்டிக்குது அப்படின்னு வைங்க. திசுக்கள் வளர்ச்சி இருந்தால் தான் காயம்பட்ட இடம் ஆறும். ஆனால் இந்த திசுக்களோட வளர்ச்சி அதிகமாகும் போது என்னாகும், அந்த காயப்பட்ட இடத்த கரெக்டாக க்ளோஸ் பண்ணாமல் அது மேலேயே இன்னும் மேலும் மேலும் திசுக்கள் வளர்ந்து அதை மூடிடும். அப்போ அது மேலும் மேலும் திசுக்கள் வளர்ந்து மூடும்போது என்ன ஆகுங்க, இந்த இடத்துல தான் வந்து பரிமாற்றம் நடக்குது. ஆக்சிஜன் உள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இந்த வாயு பரிமாற்றம் அப்படிங்கிறது இங்கே நடக்காமல் போகுங்க, நம்ம திசுக்கள் ஓவராக வளர்ந்து அந்த இடத்த அடைக்கும் போது. ஸோ இந்த மாதிரி திசு வளர்ச்சி அதிகமாகி அடைக்கிறது தான் இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா வறட்டு இருமல், தொடர்ந்து சளியே இருக்காது, எந்நேரமும் வறட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது அதீத சோர்வு. எதனால் அதீத சோர்வு? ஒரு சின்ன வேலையை கூட நல்லபடியாக செய்ய முடியல. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன், நம்ம உடம்புக்கு தேவை ஆக்சிஜன், சுறுசுறுப்பாக இருக்க தேவை ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு உண்டான இந்த பாத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப் வழியாக போய் காற்றுப்பைகள் வழியாக உள்ளே போகணும் பார்த்தீங்களா, இங்கே பிரச்சனை. இது உள்ளே போக மாட்டேங்குது, ஆக்சிஜன் உள்ளே போக மாட்டேங்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பிரச்சனை. இதனால வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதீதமான சோர்வு ஏற்படுது. மூணாவது, ஒரு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்துன்னு சொல்லுவோம். டிஸ்னியா நடக்கும்போது கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியுது, மூச்சு வாங்குது, படியேறினா மூச்சு வாங்குது, இந்த ஒரு அறிகுறி இருக்கும். நாலாவது, நம்ம நெஞ்சு பகுதியிலேயே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியுங்க, ஏதோ சம்திங் ராங் நம்ம நெஞ்சில் அப்படின்னு. ஏதோ ஒரு பக்கம் அங்கே எங்கெல்லாம் அந்த திசுக்கள் வளர்ச்சி அதிகமாகி லங்ஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுதோ, அந்த காற்றுப்பைகள், அந்த இடத்துலலாம் உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை உங்களால் உணர முடியும். ஜஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும், நெஞ்சு பகுதி அசௌகரியமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 4 விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த அறிகுறிகள், அதாவது சளி வறட்டிருமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது, உங்கள் வேலை வந்து ஒரு ஹை ரிஸ்கான ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கணும். இது நீங்கள் இல்லை, டாக்டர் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போது இந்த ஐஎல்டி பொறுத்த வரைக்குங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு இருக்குது. அதாவது தொற்றுக்கள், பூஞ்சை தொற்றுக்கள், பாக்டீரியா, வைரஸ் தொற்றுக்கள், கிருமிகள், இதெல்லாம் வந்து சில சமயம் உண்டாக்கலாம். தொழிற்சாலைகள், ஆஸ்பெஸ்டாஸ் தொழிற்சாலைகளுக்கு மேற்கூரை விடுற செய்கிறாங்க இல்லையா, ஆஸ்பெஸ்டாஸ் கூரை, இந்த மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் தொழிற்சாலை, சிலிக்கா தொழிற்சாலை. சிலிக்கா நம்ம யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்துலேயும் சிலிக்கா இருக்குது. அப்புறம் புகையிலை, டொபேக்கோ தொழிற்சாலை, அப்புறம் கெமிக்கல்கள், பல கெமிக்கல் இருக்குது. இந்த பெரிலியம் போன்ற கெமிக்கல்கள் தயாரிக்கப்படக்கூடிய தொழிற்சாலைகள், இது மாதிரி பல்வேறு தொழிற்சாலைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் இருக்கிறீங்க, அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறீங்க, இந்த மாதிரி அறிகுறிகள் 4 அறிகுறிகள் சொன்னோம் இல்லையா, இது தென்படுது அப்படின்னா எதற்கும் ஒரு தடவை நுரையீரலை செக் பண்ணிக்கிறது முக்கியம். ஆனால் காரணமே தெரியாமல் சில சமயம் இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ இம்யூன் தொற்று வியாதி, நம்ம உடம்பே வந்து நம்ம மூட்டுக்களை பாதிக்கக்கூடிய
வரக்கூடிய விஷயம். இதுல வந்து வரலாம் இந்த பிரச்சனை. லூப்பஸ், ஸ்க்ளீரோடர்மா, இந்த மாதிரி பல நோய்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் செல்களே வந்து நம்ம உடம்பையே தாக்கி நோயை உண்டாக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன்வாதிகள். இதுல வந்து இந்த ஒரு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸும் வரலாம். சில சமயம் சில மருந்துகளால வரலாம். அமியோடரோன், நைட்ரோஃபுரண்டாயின், மீத்தோட்ரெக்சேட், புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய ரேடியேஷன் தெரப்பி, கீமோ, ரேடியோன்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி மருந்துகளால, மருத்துவ சிகிச்சைகளாலேயும் சம்டைம்ஸ் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் வரலாம். இந்த இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்க்கு ஒரு பரம்பரை காரணமும் இருக்கலாங்க. இது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். திசுக்கள் ஒன்றுக்கு ஒன்று இணைக்கக்கூடிய திசுக்களோட பிரச்சனை இது. ஸோ இந்த திசுக்களோட பிரச்சனை ஒருவேளை பரம்பரையில் வேறு யாருக்கேனும் இருந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக மொத்தம் நம்ம ஒரு முக்கியமாக ஹை ரிஸ்க் என்விரான்மெண்ட்டில் வேலை செய்கிறோம். நம்மளுக்கு இந்த 4 அறிகுறிகள் இருக்குது, நம்மளுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறவங்க தான் பொதுவாக இதை குறித்து பயப்படணுங்க. இவ்வளோ அரிதான ஒரு பிரச்சனை இது. அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களுக்குலாம் எல்லாருக்குலாம் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. சளி தொந்தரவு வரும், அது சரியாக போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வரட்டரிபிள் இருக்குது அப்படின்னா இதையும் சேர்த்து குழப்பிக்காதீங்க. இது வந்து ரொம்ப டிப்பிக்கலாக தெரியும். மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும், நெஞ்சில் அந்த அசௌகரியம் ரொம்பவே தென்படும். நம்மளால் ரொட்டீன் வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். வறட்டு இருமலோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகள் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணுமே தவிர, வெறும் வறட்டு இருமல் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலான வைரஸ் தொற்றுகள் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகிறது கிடையாது. கடைசியாக அந்த இருமல்ங்கிறது கொஞ்ச நாள் இருந்து தான் போகும். அதனால் இதையும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம். அதே சமயம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மருத்துவ உதவியை நாடுறதுக்கு தாமதமும் பண்ண வேண்டாம். இப்போ மருத்துவ உதவியை நாடும்போது இப்போ நம்ம என்ன பண்ணி பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு இந்த விரிவடையும் தன்மை பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, நல்லா ஊதி திருப்பி உள்ளழுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதுதான் அந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். எந்த அளவுக்கு ஊத முடியுது, எந்த அளவுக்கு காற்றை உள்ளே இழுக்க முடியுது, இந்த 2 திறமையும் நுரையீரல் விரிவடையும் தன்மை எவ்வளோங்கிறத சொல்லிடும். நம்ம சாதாரணமாக அந்த டெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இதை பண்ணி பார்ப்போம். அப்புறம் நார்மலாக இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா தேவைன்னா அப்புறம் எக்ஸ்ரே, சிடிலாம் எடுத்து இந்த லங்ஸ் பக்கம் ஏதாவது டேமேஜ் தெரியுதான்னு பார்க்கணும். அப்பயும் டவுட் இருக்குன்னா பிராங்கோஸ்கோப்பி, உள்ளார குழாய்கள் விட்டு இந்த பிராங்கேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளாரெல்லாம் குழாய் மாதிரி ஒரு கேமரா விட்டு பார்க்கறது, இந்த பிராங்கோஸ்கோப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிளட் டெஸ்ட்டு, அல்டிமேட்டாக டவுட் இருக்குன்னா ஒரு பயாப்சி கூட அங்கேருந்து ஒரு சிறு திசுவை எடுத்து பயாப்சி டெஸ்ட் எடுத்து பண்ணி பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணிட முடியும் இது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் ஐஎல்டியா அப்படின்ட்டு. ஐஎல்டி பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் தெரப்பி மெயினுங்க. இப்போ வந்து லங்ஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்குங்க. உள்ளார வந்து இங்கெல்லாம் நார்மல் திசுக்கள் இருக்குது, ஓட்டையாக இருக்கிறது ஓகே, அந்த ஓட்டைகள்லாம் அப்படியே இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்நார்மல் திசுக்கள் ஓவராக வளர்ச்சி அடையும்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த படத்தில் மிக அருமையாக காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த திசுக்கள் ஓவராக வளர்ச்சி அடைஞ்சதுனால உங்களுக்கு இந்த இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் மருத்துவம் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்க. அதாவது இந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சியை தான் நம்ம குறைக்கணும். இப்போ இதுக்கான மாத்திரைகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, முதல்ல நம்ம உடம்பை கட்டுப்படுத்தணும். முதல்ல இந்த வியாதி, அதாவது செல்கள் கட்டுப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீராய்டுகள் கொடுத்தோம்னா அது வந்து ஸ்டாப் பண்ணும், அந்த அலர்ச்சி, வீக்கத்தை, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்டீராய்டு இல்லாமல் இம்யூனோ மாடுலேட்டர்ஸ்லாம் சில சமயம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அழிக்கக்கூடிய செல்கள்லாம், ஆனால் நார்மல் செல்கள், அதை கொஞ்சம் மாற்றி விட வேண்டியிருக்கும். அதற்குரிய மருந்துகள் அசதையோப்ரேன், சைக்ளோபாஸ்பமேட் போன்ற மருந்துகள் வந்து அப்படியே அமைக்கிறோம் செல்லை. இது ஆனால் இந்த மருந்துகளுக்கெல்லாம் பல்வேறு பக்க விளைவுகள் உண்டு. ரிட்டூசிமேப் போன்ற நம்ம எதிர்ப்பு சக்தி ஆற்றலை மாற்றி அமைக்கக்கூடிய மருந்துகளும் உண்டு. பட் இது எல்லாமே வந்து எப்படியும் பக்க விளைவுகளோட பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது, வேற வழி கிடையாது. இது பெரிய லெவல் டிசீஸுங்கிறதுனால இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு வேற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, உடற்பயிற்சிகள் செய்ய வைக்கலாம், பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பி கொடுத்து எளிமையாக மூச்சு விட வைக்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கலாம், ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் விலை குறைவான, ஆனால் நீண்ட காலத்துக்கு பயன் தருமான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ரிலீஃப், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி மாதிரி கொடுக்கறது, லங் ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது, ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரது, ஆக்சிஜன் கொடுக்கறது ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆனால் மிக தீவிரமான பிரச்சனையாக மாறும்போது மாத்திரைகள், பெரிய பெரிய மாத்திரைகள் கூட கேட்காத போது சில சமயம் லங் டிரான்ஸ்பிளான்ட், நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் ட்ரை பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுவாக இந்த நோய் பாதித்தவங்களுக்கு பல்வேறு விதமாக ப்ரெசென்ட் ஆகும். சில பேருக்கு அப்படியே இருக்கும், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு சிறிய இடத்துல லங்ஸ் ஸ்கேர் ஆகிடுச்சு, அது வந்து ஆறிக்கிட்டு இருக்கு. அது ஒரு குரூப்புக்கு இப்படி இருக்கும், இன்னொரு குரூப்புக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி அதிகமாகலாம். இன்னொரு குரூப்புக்கு மிக வேகமாக திசுக்களோட வளர்ச்சி ப்ரொக்ரெஸ் ஆகலாம்.
அப்போ அந்த மாதிரி குரூப்புக்கு வந்து நம்ம நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு தான் போகணும். ஏன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஆயுட்காலம் அப்படிங்கிறது 3 to 5 வருஷம் தான் இருக்கும். அப்படின்னா அவங்களோட ஆயுட்காலத்தையே குறைச்சிடும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும். பெரும்பாலானவங்க இதை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதாவது டிசீஸ் ரொம்ப வேகமாக ப்ரோக்ரஸ் ஆகலை, வேகமாக வளர்ச்சி அடையலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் முறைகள், மருந்துகள், பயிற்சிகள் ட்ரை பண்ணலாம். இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு நோய் நம்ம வராமல் தடுக்கிறது தாங்க முக்கியம். அதனால தான் இந்த வீடியோவை மாஸ்கோட ஆரம்பித்தேன். ஒரு மாஸ்க் போட்டு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தான் இப்போ ஸ்மோக்கிங் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம லங்ஸை ரொம்ப தீவிரமாக பாதிக்கக்கூடிய விஷயம்தான். இதை புகைப்பிடிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கோங்க. புகை உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்களில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு கிடையாதுங்க. சாதாரணமாகவே ஒரு பொல்யூஷன் இருக்குது, காற்றில் மாசுபாடு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வெளி இடத்துல அப்படின்னா அந்த காற்று மாசுபாடுலேருந்து உங்களை பாதுகாத்துக்க பாருங்கள். அது இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்கும். இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெவ்வேறு விதமாக ப்ரெசென்ட் ஆகும். கிட்டத்தட்ட 80 வகையான ஐஎல்டி இருக்குது அப்படின்னா பாருங்கள். சிலது ரொம்ப சீரியஸ், சிலது நார்மல், ஓரளவு மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த டிசீஸ் ப்ரெசென்ட் ஆகிறதே ஒரு வித்தியாசமாக ப்ரெசென்ட் ஆகும். மொத்தத்தில் இது ஐஎல்டி குறித்த புரிதல், விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் முக்கியம். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.